வணக்கம். நம்ம வேலூர் புகழ் பாலசுந்தரம் சாமிகள் தான் வந்திருக்கோம். நம்ம வீராஞ்சநேயர் கோயிலை பற்றி நம்ம பக்தர்கள் தெளிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு இவர்கிட்ட இன்டர்வியூ கேட்டோம், ஒத்துக்கினாரு. அதுக்கோசரம் வீடியோ தான் இது. இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு, இந்த கோயிலுக்கு தீர்த்தம் அனுமன் தீர்த்தம் இருக்குது, பாதாள அனுமன் தீர்த்தம், இதை பற்றிலாம் சொல்ல போகிறாரு. இந்த கோயில் எங்கே இல்லாத வனத்தில் பார்த்தீங்கன்னா இருமுடி ஏந்துறாங்க. இருமுடி ஐயப்பனுக்கு ஏந்திருப்பாங்க, வேறு சஷ்டிக்கு எல்லாம் போடுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அனுமனுக்கு இங்கே வந்து அனுமன் ஜெயந்திக்கு இருமுடி போகிறாங்க. அதை பற்றி எல்லாமே கேட்டு தெரிஞ்சு போகலாம். எனக்கு இருக்க டவுட்ஸு, பப்ளிக் இருக்க டவுட்ஸ் எல்லாம் வந்து ஐயக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோ நீங்கள் பார்த்துருக்க முடியாது. வாங்க பார்க்கலாம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். நம்ம வீராஞ்சநேயர் கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில் தெரியும். இந்த கோயிலில் இருக்க மூலரோட சிறப்புகள்லாம் சொன்னீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஐயா அதை சொல்லுங்கள். இப்போ நம்ம ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா தெற்கு முகம் பார்த்தா ஆஞ்சநேயர் எல்லா இடத்துலையும் எல்லா திசையும் ஒரு பலன் உண்டு. தெற்கு முகம் பார்க்குற ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷமான பலன் உண்டு. நம்ம ஆஞ்சநேயர் வந்து காலடியில் 2 அரைக்கை மறிச்சிருப்பார், இடுப்பில் கத்தி, வாலில் மணி கட்டியிருக்கும், கையில் வச்சுங்கிறது தண்டாயங்க தாமிரம் பாரிஜாத மலர் வச்சுருப்பார். பார்க்க வந்து ஒரு குழந்தை வடிவில் ஆஞ்சநேயர் இருப்பார். இப்போ குழந்தை எப்படி நம்ம நல்ல குழந்தை அழகாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு முகத்தோடு இருப்பார் ஆஞ்சநேயர். வேறு எந்த இடத்துலையும் இல்லாத அளவுக்கு இங்கே ஒரு அற்புதமாக காட்சி அளிக்கிற ஆஞ்சநேயர். இங்கே வந்து பாதாள அனுமன் தீர்த்தம் இருக்கு. நம்ம அனுமன் தீர்த்தம் தான் கேள்விப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் பல பேருக்கு தெரியாது. நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு வியப்பா இருந்துச்சு. நீ கூட்டு காமிச்சிங்க, அது இயற்கையா வந்துச்சு, அனுமனோட அருளால வந்துச்சு சொன்னீங்க. அனுமன் வந்து நைட்ல வந்து உங்களுக்கு நெத்திரையில வந்து உங்களுக்கு சொன்னதா வந்து சொல்லி தோண்டி அவர் சொன்ன நாள்ல கரெக்டா அவர் எப்போ அவர் உத்தரவு கொடுத்தாரோ அப்பதான் வந்துச்சு சொல்றீங்க. ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்திருக்கு. அதை பத்தி மக்களுக்கு சொல்லுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஐயா கண்டிப்பா. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம், ஒரு நிலம் வச்சிருக்கோம் அப்படின்னா தண்ணி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம 4 போர் போட்டும் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கோம். அப்போது ஒரு திருவேணத்துலேயோ இல்லை நம்ம கோயில் கட்டுறதுக்கோ தண்ணி ரொம்ப அவசியம். அந்த நேரத்தில் தண்ணி இல்லாமல் ஒரு 2018க்கு முன்னாடியெல்லாம் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சரி, நம்ம ஒரு தொட்டியாவது கட்டி நம்ம வர தண்ணி போர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வரும், அதை சேமித்து வச்சுக்கலாம், 10 டிராக்டர் தான் ஊற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வேலை ஆரம்பித்தோம். உண்மையிலே வந்து நாங்கள் அது பிளான்லேயே கிடையாது. நம்ம அந்த வேலை வந்து பிளானில் கிடையாது. ஒரு கோயில் கட்ட போகிறதா இப்படி கட்ட போகிறோன்னு ஒரு பிளான் வச்சுருந்தோமே தவிர நம்ம அனுமன் தீர்த்தம் வந்து பிளான் கிடையாது. அது செய்ய செய்ய உருவானது. இப்போ நம்ம தொட்டி கட்ட ஆரம்பித்தோம், அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் பள்ளம் தோண்ட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் மறுநாள் பார்க்கும்போது தண்ணி ஊற்று வந்துருக்குது. சரி, இதை நம்ம ஃபுல்லாக கிணறு ஆக்கிடணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து கிணறு ஆக்குறோம். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் காட்சி கொடுத்து தான் அதில் இறங்கி கோயிலேருந்து இந்த இறங்கி முழுகிற மாதிரி காட்சி கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் அந்த படி போட்டுறது, அவர் போய் நிற்கிற மாதிரி ஒரு இடம் பத்தி உள்ளுக்குள்ள ரெடி பண்ணது. இப்போது தண்ணியில்ன்ற பிரச்சனையே இல்லை, நீங்கள் போச்சு. தண்ணிக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அந்த தண்ணி வந்து நமக்கு கடவுள் கொடுத்துட்டார். மொத்தம் 500 அடி 600 அடி ஒரு போர் போட்டிருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம தோண்டிடுறது ஒரே ஒரு 30 அடி தான் ஆழம். 30 அடியில் நமக்கு தேவையான தண்ணி கிடைச்சிச்சு. நமக்கு தேவையான கோயில் கட்டுறதுக்கான கல்லும் அது உள்ளேருந்தே நம்மளுக்கு எடுத்துக்கணும். இப்போ அது உள்ள நம்ம தீர்த்தமாகவே அது நல்லா மாறி வந்ததுனால ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் பண்ணுறது அதுதான். இப்போ நம்ம கோயிலுக்கு வர பக்தர்கள் வந்து ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும், முதல்ல போய் நீ தீர்த்தம் தெளிச்சுனுவான். எந்த பிரச்சனை இருந்தாலும் முதல் தீர்த்தம் தெளிச்சுனுவான். தீர்த்தம் தெளிச்சு வந்த பிறகு தான் அவங்க எல்லாமே செய்வோம். ஒரு அற்புதமான தீர்த்தம் சொன்னீங்க. தீர்த்தம் வந்து 6 மாதம் இருக்கும், 6 மாதம் போயிடுங்க. அது எந்தெந்த மாதம் அதை சொல்லுங்க. இப்போ மார்கழி தை மாதம் ஆனால் தண்ணி உள்ளே போயிடும், தீர்த்தம் வந்து உள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம்னா நம்ம தண்ணி மேலே வந்துடும். அந்த மார்கழி தை மாதத்துக்கு அப்புறம் நம்ம உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணலாம். உள்ளே வந்து நம்ம பெருமாள் வைக்கிற மாதிரி இப்போ பர்மனெண்ட்டாக பிரதிஷ்டை பண்ணதாக இருக்குது. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஐயப்ப மலைக்கு மாலை போட்டு கேள்விப்பட்டிருக்கோம், ஓம் சக்தி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இல்லைன்னா சஷ்டிக்கெல்லாம் மாலை போட்டு கேள்விப்பட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி என் சேனல்ல வீடியோ பண்ணுறது வரும்போது அப்பதான் பார்த்தேன். அப்போ கண்டினியூஸாக பார்த்து 100-200 பேர் மேலே அப்படியே கூட்டிகிட்டே வராங்க. ஆசிரியருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா அவருக்கு மாலை போடுறாங்க. அது எதுக்கோசரம் மாலை போட்டால் என்னென்ன பலன், அது என்னென்ன விதிமுறைகள் கடைப்பிடிக்கணும், அதை பற்றி சொன்னீங்கன்னா பார்க்குறவங்க தெரிஞ்சுப்பாங்க. எங்களுக்கே வியப்பாக இருக்குது. விரும்புடியெல்லாம் அதே மாதிரி கட்டி எல்லாம் பண்ணுறீங்க. அது இல்லாமல் அதை கட்டுறதுக்கு எனக்கு சில கோயில்களை கூட்டிட்டு போகிறத உங்கள் தலைமையில கூட்டு போகிறீங்க. அதை பற்றி சொல்லுங்க. ஐயா மாலை போடுறத பற்றியும் அந்த கூட்டிகிட்டு போகிற கோயில் தீர்த்தங்களை பற்றி சொல்லுங்க. இப்போ நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா ஐயப்ப சாமிக்கு எப்படி மாலை போட்டு விரதம் இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம ஆஞ்சநேயர் இருக்கோம். ஐயப்ப சாமிக்கு என்ன, தேங்காவில் வந்து நெய் ஊற்றுவாங்க. நம்ம வந்து தேங்காவில் வந்து நெய் ஊற்றுறது இல்லை, முழு தேங்காய் வச்சு அவருக்கு இருமுடியாக கட்டுவாங்க. இப்போ மாலை போடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள். ஆண்கள் வந்து 48 நாள்லேருந்து எப்போனா மாலை போட்டுக்கலாம், விரதம் இருக்கலாம். பெண்கள் வந்து 22 நாள் அந்த அவங்களுக்கு வந்து அந்த டேட் டைம் இல்லாத நேரத்தில் அவங்க மாலை போட்டு விரதம் இருக்கணும். அது மாதிரி தான் அந்த மாதிரி டைம் இருந்துச்சுன்னா அவங்க மாலை போடக்கூடாது. மாலை போட்டுட்டு இந்த கோயிலே செலுத்தில்லைங்களா? ஆமாம், அது நான் சொல்கிறேன். இப்போ நம்ம மாலை போட்டு விரதம் இருக்கிறவங்க வந்து காலையில் நம்ம ஐயப்ப சாமிகள் போய் விரதமோ அதே மாதிரி தான் விரதம் இருக்கணும். இப்போ நம்ம மாலை போட்டு ராமநாமம் சொல்லிக்கினே இருக்கணும். முக்கியமாக அதுதான். நம்ம எந்த ஒரு வேண்டுதலாக இருக்கட்டும், மாலை போட்டு நம்ம
சரி ஆஞ்சநேய வழிபாடு பண்ணும்போது ரொம்ப அவங்க எதிர்பார்த்து நல்லபடியாக நடக்கும். இப்போ அவங்க மாலை போட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, இப்போ நம்ம அனுமன் ஜெயந்தி திங்கக்கிழமை வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வர ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கூட்டின்னு போவோம், தீர்த்தமலைக்கு போயிட்டு வருவோம். அது என்னென்ன தீர்த்துக்கு கூப்பிட்டு போவீங்க? தீர்த்த கீழே வந்து அனுமன் தீர்த்தம்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் மேலே ராமர் தீர்த்தம், கௌரி தீர்த்தம், அகத்தியர் தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், இதெல்லாம் இருக்குது. ஒரு 5 தீர்த்தம் இருக்குது. அது என்ன கீழே தண்ணி வத்திட்டு இருந்தால் கூட அந்த மலையிலேருந்து மேலேருந்து குதிக்கும். அதில் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம தலையில் வந்து ஒரு சிலருக்கு பேன் செரிச்சிடும், முடி இல்லாமல் போயிடும். அந்த ஆளுங்கெல்லாம் போய் அந்த தண்ணி தீர்த்தத்தில் குளிக்கும் போது அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். நல்லா திருப்பியும் பார்த்தீங்கன்னா இப்போ மீண்டும் முடி முளைச்சி பழைய நிலைக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அதிசயமான ஒரு இடம். கீழே தண்ணி வெத்திட்டா கூட மேலே மலையிலிருந்து தண்ணி குதிக்கும். ஒரு குழா தண்ணியாவது எவ்வளோ ஒரு வெயிலாக இருந்தாலும் கூட அந்த மேலே தண்ணி வந்து வந்துட்டே இருக்கும். எப்பவுமே ஒரே மழை பெய்யட்டும் வெயில் காயட்டும் அந்த ஒரே லெவல் வரும். எல்லாரையும் அங்கே கூட்டின்னு போய் அந்த தீர்த்தத்தில் குளிக்க வச்சுட்டு அங்கே இருக்கிற சிவன் கோயில், ஆஞ்சநேய கோயிலெலாம் வழிபாடு பண்ணிட்டு அங்கிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து இங்கே அனுமன் ஜெயந்தி நாங்கள் பண்ணுவோம். ஆமாம், அனுமதி கொடுத்து இங்கேயே ஒரு அனுமதி அங்கேயும் அனுமதி, அங்கேயும் நம்ம தீர்த்தம் கிடைச்சி கொடுத்துட்டாரு. ஆமா ஆமா. அற்புதமான ஒண்ணு. இங்க தேங்காய் கட்டுதல நடந்துருக்கு, அதை பத்தி சொன்னீங்களா? அது தெரிஞ்சுப்பாங்க. இப்போ அவங்கவுங்க ஒருத்தர் மனசுல ஒரு வேண்டுதல் இருக்கும், வீடு கட்டிடணும், இல்லை கல்யாணம் ஆகணும், இல்லை வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அவங்க வந்து இங்கே சாமிகிட்ட வச்சு வேண்டுதல் பண்ணிட்டு 3 முறை கோயில் சுற்றி வந்துட்டு எனக்கு இந்த வேலை நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வருஷம் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு யாகம் பண்ணுவோம். யாகம் பண்ணும்போது அந்த இந்த தேங்காய்லாம் எடுத்து அந்த யாகத்தில் நாங்கள் அதில் செலுத்திடுவோம். ஆமாம். இப்போ அதே மாதிரி இப்போ மாலை போடுறாங்க இல்லையா, அந்த மாலை போடுற ஆட்களை வச்சு தான் நம்ம அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு வர்ற பக்தர்கள்லாம் வந்து கொடுத்து சமாளிக்கிறது, அன்னதானம் கொடுக்கறது, எங்கள் கோயிலில் சேவை எவ்வளோ செய்யணுமோ அந்த பக்தர் தான் வேலை செய்யணும். அந்த மாலை போடும்போது பாத்தீங்கன்னா இப்போ அனுமன் ஜெயந்திக்கு முன்னாடி எத்தனை நாள் முன்னாடி இப்போ வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் மாலை போடணும்னு ஆசைப்பட்டவங்க அவங்களுக்கு வந்து எப்படி உங்களை தொடர்புகள் இருந்தா எப்படி தொடர்புகள்? உங்க நம்பர் வந்து இதுல கொடுக்குறாங்களா? நம்பர் சொல்லுங்க. நம்பர் 9994783991. இந்த நம்பரை நீ கான்டாக்ட் பண்ணிட்டு எப்போ ஒன்றா வரலாம், மாலை போட்டுக்கலாம். அனுமன் ஜெயந்திக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை நாள் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதெல்லாம் தாராளமாக மாலை போட்டு விரதம் இருக்கலாம். இங்க வந்து மாலை போட்டுட்டு திருப்பி இங்கே வந்து மாலையை கட்டி அனுமனுக்கு வந்து அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு செலுத்திடுவாங்க. போயிடலாம். ஆமா ஆமா. நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. இங்க மூலவரில் இருக்க ஸ்பெஷலா சொல்லிட்டீங்க, தீர்த்தம் சொல்லிட்டீங்க. இந்த கோயிலுக்கு வந்து இப்போ அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு பாத்தீங்கன்னா வழிபாடு வந்து எந்த முறையில வழிபடணும்? சில பேர் ஒரு தத்துவம் சொல்றாங்க, அது வேண்டுதல் எந்த அளவுக்கு நிறைவேறும், அது கூடக்கூடாதுன்னு சொல்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க. இதெல்லாம் இல்லை. இப்போ நம்ம மார்கழி மாதம் அனுமன் ஜெயந்தி எதனால வருது, எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா அமாவாசை ஒரு நாள் வரும், மூல நட்சத்திரம் ஒரு நாள் வரும். ரெண்டும் சேர்ந்து மூல நட்சத்திரம் அமாவாசை ரெண்டும் ஒன்றா சேர நாள் மார்கழி மாதம் அமாவாசை. அன்னைக்கு தான் அனுமன் ஜெயந்தி. ஆஞ்சநேய பிறந்த நாள் வந்து இந்த 2 நாள். மற்ற நாளில் வந்து ஒரே நாள் சேராது, வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் இது ரெண்டும் ஒன்றா நட்சத்திரம் ரெண்டும் ஒன்றா சேருது. அந்த அமாவாசையும் மூல நட்சத்திரமும் ஒன்றா சேருது மார்கழி அமாவாசை ஒன்று தான். அன்னைக்கு அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு வந்து எப்பேற்பட்ட பக்தர்கள் அவங்களுடைய வேண்டுதல் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக அது நல்லபடியாக நடக்கும். வேண்டுதல் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ அந்த திருக்கோயிலுக்கு வந்து இப்போ அனுமனுக்கு வந்து வெத்தலை மாலை வடை மாலை எல்லாம் செலுத்தணும்னு ஆசைப்படுவாங்க ஐயா. அவங்க வந்து இப்போ இந்த கோயிலுக்கு செய்யணும், நம்ம கோயிலுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க எப்படி செய்யறது இருந்தால் வர முடியல, ஃபோனில் தொடர்பு கொண்டு ஏதாச்சும் பண்ணணும், யாராச்சும் அது மாதிரி கான்டாக்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியுங்களா? இப்போ வீடியோ பார்த்துருப்பாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தேன் வெளிநாட்டில் தான் சில பேர் கோயில் வீடியோ பண்ணும்போது கால் பண்ணுறாங்க, வெளி மாநிலத்தில் கால் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஆஞ்சநேயருக்கு ஏதாச்சும் நான் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. திருக்கோயில் திருப்பணி நடக்குது, அது வந்து எப்படி தொடர்பு கொள்ளணும்? அதுக்கு வந்து நம்பர் தொடர்பு கொள்ளலாமா? நம்பர் வந்து வீடியோவில் கொடுக்கலாமா? கண்டிப்பாக. இப்போ நம்ம கோயில் திருப்பணி வேலை நடந்துட்டு இருக்கு. இப்போ நிறைய நம்ம கோயில் சனிக்கிழமை வாரம் பூஜை நடக்குது. இங்கே நேராக வர முடிஞ்சவங்க அப்படி அவங்களே வந்து வடமாலை செய்ய சொல்லி எங்கிட்ட சொல்லிடுவாங்க, செய்வோம். அப்படி இல்லை அவங்களே செஞ்ச வரையும் சொல்லுவோம், ரெடி பண்ணுவாங்க. இப்போ எங்களால் வர முடியல, நீங்கள் அந்த நேரத்துக்கு நீங்கள் செலுத்திடுங்கன்னு சொல்லி பணம் கட்டிட்டும் போயிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பூஜை பண்ணிவிட்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்பிச்சிடுவோம். இப்போ நான் ஒரு அபிஷேகம் பண்ணணும், எனக்கு வேண்டியது வெண்ணெய் காப்பு ஆஞ்சருக்கு பிடிச்சி ஒன்று வெண்ணெய் காப்பு நான் போடுறேன்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு தொடர்பு கொண்டு ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் ஜிபேலேயே ஃபோன்பே அனுப்பிச்சி விட்டு இப்போ நான் அபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஜிபேலேயே ஃபோன்பேலேயே உங்களுக்கு அமௌண்ட் கட்டி விட்டுட்டு நாங்கள் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நம்ம கோயில்? கண்டிப்பாக. இப்போ வெண்ணெய் அலங்காரம் பண்ணணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தகவல் சொல்லணும். ஏன்னா அதுக்கு வந்து அந்த பொருளுங்கள்லாம் வாங்கணும், ரெடி பண்ணுறதுனால முன்னாடி தகவல் சொன்னால் தான் அது செய்ய முடியும். மற்ற அபிஷேகம்னாலும் டக்கு பண்ணிடலாம். ஆனால் வெண்ணெய் அலங்காரம்ன்றது அப்படி கிடையாது. ஒரு நைட்டு ரெடி பண்ணால் தான் மறுநாளே பார்க்க முடியும். நம்ம அந்தளவுக்கு வேலை இருக்காதுல்ல. இந்த திருப்பணி பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கணக்கான பொருள் செலவில் வந்து இந்த திருப்பணி நடத்திட்டு சில தீவிர ஆஞ்சநேயர் பக்தர் வந்து பொருள் உதவியோ பண உதவியோ ஏதாச்சும் தரணும், நான் பொருள் தான் வாங்கி தரேன் சில பேர் சொல்லுவாங்க, பணம் தான் தரேன்னு சொல்லுவாங்க, நேரடியாக வந்து பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு எப்படி தொடர்பு கொள்ளணும்? உங்களுக்கு காசு எப்படி காசு தரணும் ஆசைப்படுறவங்க எப்படி எந்த நம்பருக்கு, எந்த ட்ரஸ்டி நம்பருக்கு வந்து காசு போடணும்,
அது சொல்லுங்க. அந்த ட்ரஸ்டியோட டீடைல்ஸ் பத்தி நான் வீடியோல அட்டாச் பண்ணிடுறோம். அது சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ நம்ம கோயில் பார்த்தா எந்த வருமானமும் கிடையாது. நம்ம ஒரு கோயில் கட்டணும்னு ஆஞ்சநேயர் நம்ம மனசுல கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ எங்கேயும் போய் இந்த நம்ம கோயிலிருந்து வேற எங்கேயும் போயிட்டு வசூல் பண்றது எதுவுமே கிடையாது. அப்போ எப்படி நடக்குது அப்படின்னா, எனக்கும் ஆஞ்சநேயருக்குள்ள ஒரு தொடர்பு என்னன்னா, ஆஞ்சநேயர்கிட்ட தான் கேட்பேன். நீ எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நான் பொருள் இல்லை பணம் இல்லைன்னா உங்ககிட்ட தான் நான் கேட்பேன். நீ யார்கிட்ட வாங்கி கொடுப்பியோ எனக்கு தெரியாது. நான் அப்படின்ற மாதிரி தான் ஆஞ்சநேயர் நான் வேண்டிக்கிறது. எது வேணும்னாலும் நான் ஆஞ்சநேயர் தான் போய் கேட்பேன். எனக்கு இந்த வேலை நடக்கணும், எனக்கு இந்த பொருள் வேணும், பணம் வேணும் அப்படின்னும் போது யாராவது ஒரு பக்தர் வருவாங்க. நான் இந்த கோயில் கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன் அப்படின்னு நான் தூங்கி எழுந்து வரதுக்கு முன்னாடியே வந்து காசு கொடுப்பாங்க. ஒரு நாள் ஒரு லாரி டிரைவர் ஒருத்தர் 2 மணி நைட்டு என்னை எழுப்பி காசு கொடுத்துட்டு போவார். ஏன்னா அவர் நேராக போனோன்னா அது எவ்வளோ நேரம் பிடிக்காது. அவர் மனசுல வந்து என்ன தோணுச்சு, இந்த கோயில் நம்ம கொடுத்துட்டு போனோம், என்ன இருந்தால் நமக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்துருவாரு. இப்போ அதுதான் அப்படிதான் நடந்துருக்கு. அதாவது நான் யார்கிட்டையும் கோயில் கட்ட போகிறோம் இங்கே வரவங்க கூட நான் கேட்க மாட்டோம். ஏன்னா அவங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நல்லா வருவாங்க, ஆனால் காசு இல்லை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா மனசு கஷ்டமாயிடும் சொல்லிட்டு நாங்கள் கேட்கறது கூட கிடையாது. ஏதாவது வேணுன்றது எழுதி வச்சிருப்போம், அதை பார்த்துட்டு நாங்கள் செய்கிறோன்னு சொல்லுவாங்க. இப்போ விருப்பப்படுறவங்க எப்படி உங்களுக்கு தொடர்பு கொடுத்துருவாங்க? அந்த நம்ம ட்ரஸ்ட் அக்கௌண்ட் இருக்குது. சில பேர் ஆஞ்சநேயர் தீவிர பக்தர்களா இருப்பாங்க. ஆஞ்சநேயருக்கு எப்போ நம்ம உதவி பண்ணலாம், ஆஞ்சநேயர் உதவி இல்லை ஆஞ்சநேயர் எப்படி பணி செய்யலாம்னு சொல்லி ஈடுபடுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ட்ரஸ்ட் நம்ம வீடியோல அட்டாச் பண்ணலாங்களா? கண்டிப்பா நம்ம ட்ரஸ்ட் அக்கௌண்ட் இருக்குது. அது நம்ம அவங்க ஜிபே பண்ணாலோ இல்லை அக்கௌண்ட்டுக்கு நேரே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலோ நம்ம திருப்பணிக்கு அது உதவியா இருக்கும். இப்போ வந்து சூரிய உதயம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். உங்களுக்கு மேல இருந்து பார்க்கும்போது சூரிய உதயம் கிழக்கு பார்த்த ஒரு பலன், மேற்கு பார்த்த ஒரு பலன், அதை பத்தி சொல்லுங்க, பாக்குறது தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நம்ம கோயில் அமையிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட் வர்றதுனால மூலஸ்தானத்துக்கு முன்னாடி ஒரு வாசக்கால் வச்சு நம்ம காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஒரு பூஜை பண்ணுறோம். அப்போ அந்த பூஜை பண்ணும்போது வர்ற பக்தர்கள் வச்சு தான் நம்ம அதை பண்ண போகிறோம். அந்த பூஜை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட எந்த ஒரு வேலை, இப்போ சூரியன் வந்து முதல் கடவுள். முதல்ல வந்து நம்ம தூங்கி எழுந்துனே எப்பேற்பட்ட இடத்துலையுமே எல்லா இடத்துலையும் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க 6:30 மணிக்கு. அந்த பூஜை பண்ணும்போது அவங்களுக்கு எந்த ஒரு வேலை நடக்கணும்னா கண்டிப்பாக நல்லபடி நடக்கும். அவங்க வளர அந்த சூரியன் நம்ம எப்படி நம்ம வளர்ந்து மேலே வருது, அதே போல் அவங்க குடும்பமும் நல்லா மேலே வளர்ந்து வரும். அதே போல் சாயங்கால நேரத்தில் சூரியன் அஸ்தமம் ஆகுது இல்லையா, மறையிற நேரத்தில் பூஜை பண்ணும்போது அவங்க நோய் நொடி எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக அந்த குணமாகும். அதுக்கு நம்ம பூஜை பண்ணும்போது அது நம்ம கோயிலோட சிறப்பு. அது மாதிரி தான் உருவாக்கணும் ஒரு எண்ணம் வச்சுருக்கோம். இந்த வீராஞ்சநேயர் கோயிலில் அனுமன் ஜெயந்தி எப்படி கொண்டாடுறீங்க, அது டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவில் அவங்களும் விசிட் பண்ணி பார்க்கறதுக்கு கரெக்டான நேரத்தில் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு போவாங்க. அன்றைக்கினா சிறப்பு பூஜைகள் நடக்குது, அலங்காரங்கள் நடக்குது, அன்னதானம் ஏதாச்சும் நடக்குதா, அதை பற்றிலாம் சொல்லுங்கள். இப்போது வர 30/12/2024 அன்னைக்கு வந்து நம்ம கோயிலில் அனுமன் ஜெயந்தி விழா நடக்குது. அதுக்கு முன்னா நாள் 29ஆம் தேதி வந்து மாலை போட்டு இருமுறை விரதம் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து இருமுறை கட்டுறதெல்லாம் முன்னாடி கட்டுவோம். அன்னைக்கு கட்டிட்டு அன்னைக்கு நைட் இங்கே தங்கிடுவாங்க. அன்னைக்கு வெடிகாலம் 30ஆம் தேதி காலையில் வெடிகாலம் 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும் அனுமன் யாகம். அந்த யாகத்தில் எல்லாருமே கலந்துக்கணும். இப்போ மாலை போட்டு விரதம் இருக்கும் அத்தனை பேர் கலந்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த பூஜையில் அவங்க எல்லாமே அந்த இருமுடியில் யாக சமாளம் அதில் இருக்கும், அதெல்லாம் எடுத்து அந்த யாகத்தில் செலுத்தணும். அந்த யாகம் அந்த ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் மனசில் வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அந்த யாகத்தில் கலந்து ரொம்ப சிறப்பானது. அது வந்து காலையில் 4:30 நடக்கும். அந்த யாகம் நடக்கும்போது ஆஞ்சநேயருக்கு அபிஷேகமும் நடக்கும். அபிஷேகம் முடிச்சுட்டு இந்த கலச நீர் தான் வந்து மேலே சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி மகா தீபாராதனை ஒரு 7 மணிக்கு நடக்கும். 7 மணி 7:30 முடிச்சிட்டோம் அப்படின்னா பெரிய ஆஞ்சநேயருக்கு மாலை சாத்திட்டு தீர்த்தம் எல்லாம் எல்லா இடத்தையும் தெளிச்சுட்டு அன்னதானம் 8 மணிக்கு அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நைட்டு 9-10 வரைக்கும் ஃபுல் அன்னதானம். நம்ம கோயில் வந்து சிறப்பாக அது அன்னதானம் தான். இதே வந்து ஆந்திராவிலேருந்து வருவாங்க, பெங்களூர் ஜனங்க, நிறைய இந்த வெளி ஸ்டேட்லேருந்துலாம் இந்த நம்ம ஹைவேல இருக்கிறதுனால எல்லாருமே நம்ம கோயில் தேடி வருவாங்க. அன்றைக்கி மட்டும் அதிகமான கூட்டம் வரும். நீங்கள் இந்த அனுமன் ஜெயந்தியில் கலந்து வாழ்வில் எடுத்து பாருங்க. ஒரு நல்ல வீடியோ பண்ணலாம். நன்றிங்க. உங்களுக்கு ஒதுக்கி சொன்னது ரொம்ப நன்றிங்க.